श्रीमन्नूर्यालयं श्रीमन्नूर्यासं श्रीवासेन्द्रकटाक्षसन्दर्शिता लक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूर्यावाघजीवनम् नव्यवागीतयोगीन्द्रहयास्य पदसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्राहर्यं गजामस्वात्मसन्ततम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धप्रियं तुषारमनवद्यगुणं सुधाग्र्यं नारायणाचार्यकृपादिशिष्टं श्रीरङ्गनाथेति चेतं विश्रयामः श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रञ्जिनीमुक्तवारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगुणं सुप्तता पूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं सत्त्वस्थं श्रीमनाहं यतिवरं संश्रयामि कल्याणामहमस्माकं कारुण्यकलशां तुदेः प्रपद्ये रङ्गनाथस्य तनुपङ्कजकर्मजं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरि वेदान्ताचार्यवर्यो नित्यं सदा हृदि यो नित्यमच्युतपदान्तनिर्मरुद्मव्यामोहतस्तदितरान् विनायनम् अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये सम्यज्ञायकलापेन महता भारतेन च उपबृंहितभेदाय नमो व्यासाय विष्णवे सारथ्यम् अर्जुनस्यादौ कुर्वन् गीतामृतं ददौ लोकत्रयोपकाराय तस्मै कृष्णात्मने नमः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरणीजं देवं हयग्रीवं प्रपद्ये यत्पदाम्बोरुहद्यानविद्वस्तां वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् श्रीरङ्गवीररघुपुङ्गववेदमौली गुरुवीरवीन्द्रकरुणापरिणामबोधं शेषाचले स्थितिरबोधितछात्रवृन्दं शेषाद्रिनाथகுருவரியமஹಂ பிரபத்யே. எல்லாருக்கும் என்னுடைய பிரணாமங்கள். பாஷ்யக்காரர் பெருமாளுடைய அபிப்பிராயத்தை பாஷ்யக்காரர் 9வது அத்தியாயத்துல 19 ஸ்லோகங்கள் மூலமாக பிரகடனப்படுத்தினதை நாம பார்த்தோம். 14வது 15வது ஸ்லோகத்துல எப்படி உபாசிக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிவித்தார். 16, 17, 18, 19 இந்த ஸ்லோகங்களின் மூலமாக சரீராத்ம பாவங்களை பற்றியும் அதே மாதிரி பிரகாரி பாவங்களை பற்றியும் எந்தெந்த வஸ்துக்கள்ல எப்படி இருக்கின்றார் அப்படின்றத பற்றியும் தெரிவித்தார். எல்லாமே காரண நிலையிலும் காரிய நிலையிலும் பெருமாள் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றான் என்பதை உபாசிக்கக்கூடியவர்கள் ஏகத்வேன பகுத்வேன பிருத்தக்வேன விஸ்வதோமுகமாக உபாசனம் செய்கிறார்கள் என்பதையும் எல்லா பதார்த்தங்களுமே பெருமாளுக்கு அதீனமாகத்தான் இருக்கின்றது என்பதையும் மிக தெளிவாகவே காண்பித்தார் பாஷ்யக்காரர். இதுக்கு மேல ஏவம் மகாத்மனாம் ஞானினாம் பகவத் அனுபவைக்க போகானாம் விருத்தம் உக்த்வா தேஷாமேவ விசேஷம் தர்சயித்தும் அஜ்ஞானாம் காமகானாம் விருத்தமாக. இதுவரைக்கும் பண்ண காரியத்தை அவதாரிக்கையா சொல்றார். என்ன பண்ண காரியம் அப்படின்னால், ஏவம் மகாத்மனாம் ஞானினாம், மகாத்மாக்களாக இருக்கக்கூடிய, ஏவம்னா இந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி மகாத்மாக்களாக இருக்கக்கூடியதான ஞானிகளாக இருக்கக்கூடியதான பகவத் அனுபவிக்க போகானம், எம்பெருமானை அனுபவித்தல் என்பதை மட்டுமே
பரம போக்கியமாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியதான அவர்களுடைய விருத்தம் முக்துவா, அந்த விருத்தங்களை அவர்களுடைய செயல்களை பற்றியும் தெரிவித்து தேஷாமேவ விசேஷம் தரிசித்தும் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை, எப்படிப்பட்ட விசேஷசாலிகள் என்பதை தரிசித்தும் காட்டுவதற்காக அஜ்ஞானாம் காமகானாம் விருத்தமாக அஜ்ஞர்களாக இருக்கக்கூடிய காமகானாம் பகவத் இதர பதார்த்தங்களை விரும்பக்கூடியதான இவர்களை ஒரே ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஏதோ இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கு. அது நம்ம சைட்ல ப்ராப்ளம் இல்லை, அது அங்கேயே ப்ராப்ளம் தான். மெயின் லைன்லயே ப்ராப்ளம்னு சொல்லிட்டா பிஎஸ்என்எல் ஆபீஸ்லயே. பார்க்கலாம். ஒரு 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 விசேஷசாலிகளை பற்றி பெருமையா சொல்லணும் அப்படின்னால் இன்னொருத்தருடைய வியாபாரங்களை தெரிந்து கொண்டால்தான் இவர்கள் எப்பேற்பட்ட மகான்கள் அப்படின்றதையே நம்மால தெரிந்து கொள்ள முடியும். இங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அதுதான் மகாத்மாக்களை பற்றி சொல்லியாச்ச, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவையா? மகாத்மாக்களை பற்றி தெரிவித்த பிறகும் மறுபடியும் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மகாத்மாக்களை பற்றி சொல்லியாச்சு, என்னென்ன விசேஷங்களோ அந்த விசேஷங்கள் எல்லாமே காட்டப்பட்டன. மறுபடியும் இப்போ அஜ்ஞான பத்தி சொல்லிட்டு அதன் மூலமாக மகாத்மாக்களுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தேவையில்லாத ஒண்ணு தானே. எதுக்கு அதை சொல்லணும்? வேண்டாமே. அப்படின்னா லோகத்துல பிராபிய வஸ்துல கிருஷ்ணாவும் பிராபியேத்தர வஸ்துக்கள்ல வைத்திருஷ்ணியம், அதாவது அடைய வேண்டிய பொருள் என்ன இருக்கின்றதோ அந்த பொருளின் மீது ஆசை, அடைய வேண்டிய பொருளை தவிர மற்ற பொருள்களின் மீது இருக்கக்கூடியதான வெறுப்பு, இது ஒரு ஞானிக்கு இருக்கும். இதே ஒரு அஜ்ஞானி இருக்காருன்னா எம்பெருமான் விஷயத்துல ஈடுபாடு இல்லாமல் எம்பெருமானை தவிர மற்ற லௌகிக விஷய சுகங்கள்ல ஈடுபாட்டுடன் இருப்பார் அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். அதை காண்பிக்கிறார் இந்த இடத்துல. அது எப்படிப்பட்டது, அதன் மூலமாக நாம் இவர்களுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்றார். திரைவித்யாமாம் சோமபா பூதபாபாஹ யஜ்ஞைரித்வா ஸ்வர்கதி பிரார்த்தயந்தே ஹே புண்ணியமாசாத்ய சுரேந்திரலோகம் அஷ்ணந்தி திவ்யான் திவதேவ போகான் திவிதேவ போகான் திரைவித்யாமாம் சோமபா பூதபாபாஹ யஜ்ஞைரித்வா ஸ்வர்கதி பிரார்த்தயந்தே ஹே புண்ணியமாசாத்ய சுரேந்திரலோகம் அஷ்ணந்தி திவ்யான் திவி தேவ போகான். இது 20வது ஸ்லோகம். இதே விஷயத்தை தான் 21வது ஸ்லோகத்திலையும் தெரிவிக்கின்றார். சேதம் புக்த்வா சொர்க்கலோகம் விகிஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி ஏவம் த்ரை தர்மம் அனுப்பிரபன்னா கதாகதம் காமகாம லபந்தே. திரைவித்யா அப்படின்னா 3 வேதங்கள், அதாவது ரிக்யஜு சாம அப்படின்னு சொல்லக்கூடியதான திரைவித்யா தேவதா அப்படின்னு சொல்லுவா. 3 வேதங்கள், அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டதான தர்மங்கள், அதில் எப்பொழுதுமே சிந்தையுடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள். சோமபாக சோமயாகங்கள்,
இந்திராதி தேவதைகளை பற்றி உத்தேசித்து யாகாதிகளை பண்ணி சோம ரசத்தை குடிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள். பூதபாக சோமம் பிபதி சோமபாக, சோமரசம் பிபத்தின்னு சொல்லணும். ஸ்லோகமா இருக்கிறபடினால சோமம் பிபதி சோமபாகான்னு சொல்லியிருக்காரு. பூதபாக அதாவது இந்த பாபங்கள்ல இருந்து விடுபட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள். யக்ஞைஹி அதாவது இந்திரன் முதலான தேவதைகளை உத்தேசித்து பண்ணக்கூடியதான யாகங்களின் மூலமாக மாமி இஷ்டுவா எம்பெருமானை ஆராதித்து யாகங்களை செய்து சொர்க்க கதிம் பிரார்த்தயந்தே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டியதான ஒரு கதிய எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்கக்கூடியவர்கள். இது மட்டுமில்ல, அந்த மகான்கள் மகாத்மாக்கள் அதாவது அந்த புண்ணியம் அதாவது மாமிஷ்டுவா சொர்க்ககதியும் பிரார்த்தியந்து இந்திரன் முதலானவர்களிடம் சொர்க்கத்தை வேண்டுபவர்கள். அப்படிப்பட்டவர்கள் புண்ணியம் சுரேந்திர லோகம், இந்த லோகத்துல துன்பமே இல்லாததாக இருக்கக்கூடியதான தேவேந்திரனுடைய லோகத்தை ஆசாத்திய அடைந்து திவ்யானு தேவபோகானு திவி அந்த மேல் லோகத்துல இருக்கக்கூடியதான தேவபோகானு தேவர்களுக்காக இருக்கக்கூடியதான போகங்களை திவ்யானு தேவபோகான் இந்த லோகத்தை காட்டிலும் அந்த லோகத்துல இருக்கக்கூடியதான திவ்யமான தேவ போகங்களை அஷ்ணந்தி நன்றாக அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் விஷாலம் பறந்து இருக்கக்கூடியதான அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடியதான போகங்களை புக்துவா அனுபவித்து புண்ணிய க்ஷீணே புண்ணியம் அழிந்த அளவுல மர்த்தியலோகம் விசந்தி மீண்டும் பூலோகத்திலே பிறக்கின்றார்கள். க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி, புண்ணியம் கழிந்த பிறகு மர்த்தியலோகம் விசந்தி மறுபடியும் மனித லோகத்திற்கு வருகிறார்கள். ஏவமேவ இந்த மாதிரி திரையீ தர்மம் இந்த வேதாந்த அனுப்பிரபன்னாக அதாவது இந்த வேதாந்த ஞானம் இல்லாத 3 வேதங்களில் சொல்லப்பட்டதான பூர்வபாக ஞானத்தை மட்டும் கொண்டவர்கள், காமக்காக சொர்க்கத்தை விரும்பக்கூடியவர்கள், சொர்க்காதி பலன்களில் ஆசையுடையவர்கள், கதாகதம் லபந்தே அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கக்கூடியதான சொர்க்கலோகத்தையே விரும்பி மீண்டும் மீண்டும் இந்த கர்மலோகத்திலே பிறந்து கொண்டிருக்கிறார்கள். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபான்னு முன்னாடி சொன்னார். அப்படிப்பட்டதான ஞானிகள் அல்லாதவர்கள் எம்பெருமான் ஒருவனையே தியானம் செய்ய வேண்டும், எம்பெருமான் ஒருவனே பரிபூர்ண பிரம்மானுபவம் மூலமாக எம்பெருமான் ஒருவனையே நாம் அடைய தயாராக இருக்க வேண்டும் அப்படின்றது இல்லாமல் சொர்க்காதி பலன்கள் ஆசை உடையவர்கள் சொர்க்காதி பலன்களை அனுபவித்து விட்டு மீண்டும் இந்த லோகத்திற்கு திரும்பி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ரிக்யஜு சாம ரூபாக திஸ்ரஹா வித்யாக திரைவித்யம். ரிக் எஜுசு சாமன்னு சொல்லக்கூடியதான 3 வேதங்கள், அந்த வேதத்திற்கு சம்பந்தப்பட்டதான விஷயங்கள் இதெல்லாமே திரைவித்யம்னு சொல்லப்படுறது. திரிவித்யம்னு சொல்லப்படுறது. கேவலம் திரிவித்ய நிஷ்டாக திரைவித்யாக நது திரையந்த நிஷ்டாக. திரையந்த நிஷ்டாகனா வேதாந்திகள்.
வேதத்திற்கு அந்தமாக இருக்கக்கூடியதான உபனிஷத் ஞானம் பெற்றவர்கள் திரையந்தாக. இதுல பாருங்க, கேவலம் திருவித்ய நிஷ்டாக, இந்த 3 வேதத்தினுடைய ஞானத்தை மட்டும் பெற்றவர்கள் அவதான் திரைவித்யான்னு சொல்றார். அதாவது வேதம் 2 விதம், கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் அப்படின்னு 2 கிளாஸ், 6-10 6 மணி பாட்டு கிளாஸ் தான். பாட்டு கிளாஸ்னா இந்த இடத்த விட்டு நான் ஏந்துக்கணுமா? அது எப்படி? அது வைஃபை ஒர்க் பண்ண பெட்டர் மாஸ் லைட் தான் ஓணும். நமக்குன்னு போட்டிக்கு எல்லாரும் வருவாங்க. நது திரையந்த நிஷ்டாக. திரையந்த நிஷ்டாக வேதாந்த நிஷ்டாக. அதாவது வேதம் 2 விதம், கர்மகாண்டம் பிரம்மகாண்டம். ஒவ்வொரு வேதத்திலையுமே பூர்வ பாகம் கர்மகாண்டம், உத்தர பாகம் பிரம்மகாண்டம். ஒவ்வொரு வேதத்திலையும் பூர்வ காண்டத்தை மட்டும் நன்றாக தெரிந்து கொண்டவர்கள் திரைவித்யா நிஷ்டா, திரிவித்யா நிஷ்டாக, திரிவித்ய நிஷ்டாக. அவதான் திரைவித்யாக அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப ஞானிகள் என்ன பண்றா? வேதாந்தத்தை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள் அர்த்தம், பிரம்மகாண்டத்தை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள். நது திரையந்த நிஷ்டாக. இந்த திரைவித்யாக இருக்காலே அவ திரையந்த நிஷ்டாதாரர்கள் கிடையாது. திரையந்த நிஷ்டாக மகாத்மானா பூர்வோக்த பிரகாரேண நிகில வேத வேத்யம் மாமேவ ஜ்ஞாத்வா. இப்போ திரைவித்யா நிஷ்டாதாரர்கள் என்ன பண்ணுவான்னா, திரைவித்ய நிஷ்டாக, திரைவித்ய நிஷ்டாக சொல்லக்கூடாது, திரிவித்ய நிஷ்டாக, திரைவித்யாக என்ன பண்ணுவான்னா, லோகத்தினுடைய சாராம்சத்துல நாம பார்த்தோம், இந்திராதி தேவதைகளை உத்தேசித்து, அதாவது சொர்க்க பலனை உத்தேசித்து சோமயாகாதிகளை பண்ணிட்டு தங்களுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் கழித்த பிறகு இந்திராதி தேவதைகளை உத்தேசித்து யஜ்ஞாதிகளை செய்து அதன் மூலமாக சொர்க்கத்தை அடைந்து சொர்க்கலோகத்துல யாவத் பரியந்தம் புண்ணியமானது இருக்குமோ அந்த புண்ணிய பலன் இருக்கிற பரியந்தம் சொர்க்காதி போகங்களை நன்றாக அனுபவித்து விட்டு திவ்யானு தேவபோகானு, தேவர்கள் எந்தெந்த போகங்களை அனுபவிப்பார்களோ அந்த போகங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகு சீனே புண்ணிய மத்தியலோகம் விஷந்தி, மறுபடியும் பூலோகத்திலே அவதரிப்பார்கள். ஆனா திரையந்த நிஷ்ணாதாரர்கள் அப்படி கிடையாது. வேதாந்திகள் என்ன பண்ணுவா அப்படின்னா, மகாத்மனா பூர்வோக்த பிரகாரேன நிகில வேத வேத்தியம், மகாத்மாக்களாக இருக்கக்கூடியவர்கள் பூர்வோக்த பிரகாரேன முன்பு எப்படி சொல்லப்பட்டதோ, அதாவது 7வது அத்தியாயம் தொடக்கமாக பல இடங்கள்ல எப்படி அந்த ஞானிகளை பற்றி சொல்லப்பட்டதோ அப்படி நிகில வேத வேத்தியம் மாம், எல்லா இப்ப கேக்குறதா? ஸ்பஷ்டமா கேக்குறது சுவாமி. சுவாமி பூர்வோக்த பிரகாரம் நிகில வேத வேத்தியம் மாமேவ ஜ்ஞாத்வா, அவனையே தெரிந்து கொண்டு அதிமாத்திர மத்பக்தி காரித கீர்த்தனாதிபிகி ஞானயஜ்ஞேன ச மதேக பிராப்தியா மாமே பிராப்திய மாமேவ உபாசத்தே. இவா வேதாந்திகள் திரையந்த நிஷ்ணாதாரர்கள் முன்னாடி சொல்லப்பட்டபடி வேதவேத்யன் பெருமாள் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு அதிமாத்திரம் வேற எதுவுமே இல்லாமல் மத்பக்தி காரித்த கீர்த்தனாதிபிகி, என்னுடைய பக்தியின் மேலீட்டாலே கீர்த்தனாதிபிகி, கீர்த்தனம் முதலானவைகளாலே, சவனம் கீர்த்தனம் விஷ்ணோ மரணம் பாத சேவனம் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கீர்த்தனாதிபிகள் முதலானவைகளாலே ஞான யஜ்ஞான எம்பெருமானை அடைதல், ஞான யஜ்ஞம்னா முன்னாடி சொல்லப்பட்டபடி ஏகத்வேன பிருத்தக்வேன பகுத்வேன அப்படின்னு சொல்லப்பட்டபடி அந்த ஞானத்தினாலே, ஞானம் என்கின்றதான யஜ்ஞத்தினாலே
மதேக பிராப்தியா எம்பெருமான் ஒருவனையே நாம் அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட மாமேவ உபாசத்தை, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நாம் ஆஹ் ஆஹ் எம்பெருமானை, அதாவது பெருமாள் சொல்ற என்னை அப்படின்னு சொல்ற, என்னை உபாசிக்கிறார்கள் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றார். அப்படின்னு ஒரு நிமிஷம் அந்த பங்கி அதிமாத்திர மத்பக்தி காரித்த கீர்த்தனாதிபிகி ஞான யஜ்ஞேன நவா சாவாது. ஞான யஜ்ஞேன ச. இல்ல இதுல நான் போட்டிருக்காரு, நான் கேட்டேன். அது மேவா நான் போட்டிருக்கேன், அதனாலதான் கன்ஃபியூஸ். சரி சரி இல்ல இல்ல அர்த்தம் ஒட்டாது. அதான் அதனாலதான் கேட்டேன். அது சரி சரி. மாமேவ உபாசத்தை என்னை அடைகிறார்கள், என்னை உபாசிக்கிறார்கள் என பேதம் காட்டுறார். திரையந்த நிஷ்ணாத்தார முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரைவித்யா நிஷ்டால இப்ப சொல்ற, திரைவித்யா திரிவித நிஷ்டால இப்படி சொல்ற. திரைவித்யாஸ்து வேத பிரதிபாத்தியே கேவல இந்திராதி யாக சிஷ்ட சோமானு பிபந்தா பூதபாபாக ஸ்வர்காதி பிராப்தி விரோதி பாபாத்து பூதாக தைஹி கேவல இந்திராதி தேவத் யதயா அனுசம்ஹிதைஹி யஜ்ஞைஹி வஸ்துதः தத்ரூபம் மாம் இஷ்ட்வா ததா அவஸ்திதம் மாம் அஜானந்தः ஸ்வர்கதி பிரார்த்தயந்தே. திரைவித்யாஸ்து, இந்த வேதங்களை மட்டும் பூர்வகாண்டத்தை மட்டும் நன்றாக தெரிந்து கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பூர்வகாண்டத்தை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, வேத பிரதிபாத்திய கேவல இந்திராதி, வேதத்துல இந்திராதி சப்தங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ ஸ்ரீ கிருஷ்ணாய ஸ்வஹா, ஸ்ரீ கிருஷ்ணாய இதன் நமமா அப்படின்னு சொல்றாரு. இந்திரன், பிரஜாபதி, அக்னி, வருணன், இப்படிப்பட்ட சப்தங்கள் தான் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ வேதத்துல பிரதிபாதனம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றபடினால ஒரு மீமாம்சால சொல்லப்பட்டபடி கேவல இந்திராதி யாக சிஷ்ட சோமானு பிபந்தா, இந்திரனை குறித்து யாகம் செய்து அதன் மூலமாக சோமானு பிபந்தா சோமங்களை சோம ரசங்களை குடித்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். பூத பாப்பாகனா பாப்பங்களிலிருந்து விடுபட்டவர்கள். சொர்க்காதி பிராப்தி விரோதி பாப்பாத்து, சொர்க்கத்தை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடியதான பாப்பத்திலிருந்து விடுபட்டவர்கள். தைஹி, அந்த சோம யாகங்கள் மூலமாக கேவல இந்திராதி அதுக்கு மேல என்ன இருக்குன்னு கேவல இந்திராதி தேவத் யாகத்தையாவா, கேவல இந்திராதியாக சிஷ்ட சோம பிபந்தக சுவாமி. இது முதல் பங்கி. அடுத்த பங்கி பாருங்க. கேவல இந்திராதி தேவத்யதையாவா. சரி, அர்த்தம் வந்து விடுங்க. கேவல இந்திராதி, அதாவது இந்திரன் முதலான தேவர்களை மட்டும் தெரிவித்திருக்கிறபடினால, வேதம் இந்திராதி சப்தங்களை சொல்றபடினால, அனுசம்ஹிதை யஜ்ஞைஹி, அந்த இந்திரன் முதலான சப்தங்களை குறித்து இந்திராய ஸ்வாஹா அப்படின்ற சப்தங்களை மட்டும் உபயோகப்படுத்தி அதன் தொடர்ச்சியாக செய்யப்பட்ட யாகங்களின் மூலமாக வஸ்துதஸ்து, வாஸ்தவிகமா பார்த்தால் அந்த இந்திராதி தேவதைகளுக்கும் அந்தராத்மாவாக எம்பெருமான் தான் இருக்கின்றான் என்பதை உணராமல், ஆனா தத்ரூபம் மாம் இஷ்டுவா, ஆனா என் விஷயத்துல பக்தி இல்லைன்றது இல்லை, என் விஷயத்திலும் பக்தி இருக்கு அவளுக்கு. முழுமையா எம்பெருமான் ஒருவனே துணை அப்படின்றது எண்ணம் இல்லை. சொர்க்காதி பலன்கள்ல ஆசை இருக்கு எனக்கு அப்படின்னா, அவள்லாம் உனக்கு விரோதியா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல, அவ எனக்கு விரோதிலாம் கிடையாது.
அவர்கள் என் மீது பக்தி உள்ளவர்கள் தான். ஆனா முன்னாடி சொல்லப்பட்டவர்கள் போல இவர்களுக்கு பக்தி கிடையாது. அவர்களுக்கு ஸ்ரீவைகுண்ட பிராப்தியில மட்டும்தான் இஷ்டம். ஆனா இவாளுக்கு சொர்க்காதி பலன்கள்ல இஷ்டம் இருக்கு. ததாவஸ்திதம் மாம் அஜானந்தா, இந்திரனுக்கு சரீரியாக ஆத்மாவாக எம்பெருமான் தான் இருக்கின்றான் என்பதை அஜானந்தா உணராமல் சொர்க்கதி பிரார்த்தையந்தே, சொர்க்கத்தை அடைவதை, சொர்க்கத்துக்கு அடைதல், சொர்க்கத்தை அடைதல் என்பதை பிரார்த்தையந்தே பிரார்த்திக்கிறார்கள். தே புண்ணியம், அதாவது அசம்பின்னம் சுரேந்திர லோகம் பிராப்திய, துக்கம் என்பது துளியும் இல்லாமல் சுரேந்திர லோகம் பிராப்திய, சுரேந்திரன் அதாவது இந்திரன், சுராணாம் இந்திரா சுரேந்திரா, அந்த தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தேவலோகம், தேவேந்திரனுடைய லோகத்தை அடைந்து தத்திர தத்திர திவ்யான தேவ போகான் அஷ்னந்தி, அங்க இருக்கக்கூடிய திவ்யமான தேவ போகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதம் விஷாலம் சொர்க்கலோகம் புக்வா, மிகப்பெரியதாக இருக்கக்கூடியதான அந்த சொர்க்கலோகத்தை நன்றாக அடைந்து புக்வா, நன்றா அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள், பலன்கள் எல்லாத்தையும், போகங்களை அனுபவித்து விட்டு, அது அனுபவ ஹேத்து பூத்தே புண்ணிய க்ஷீணே, அதை அனுபவிப்பதற்கு காரணமாக இருந்த புண்ணியங்கள் க்ஷீணே குறைந்த பிறகு, நாசத்தை அடைந்த பிறகு, புனரபி மர்த்தியலோகம் விசந்தி, மறுபடியும் இந்த லோகத்திற்கு வருகிறார்கள். ஏவம் திரையந்த சித்த ஞான விதுராக, திரையந்த நிஷ்ணாத்தாக இருக்கக்கூடிய ஞான சம்பன்னாக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? காமிய சொர்க்காதி காமாக, அதாவது இந்த ஞானம் இல்லாதவர்களாக, வேதாந்த ஞானம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய இந்த திரைவித்யால் காமிய சொர்க்காதி காமாக விரும்பக்கூடிய சொர்க்காதி காமங்கள் கேவலம் திரை தர்மம் அனுப்பு பண்ணாக, இந்த வேதத்துல சொல்லப்பட்டபடி அல்பமாயும் அஸ்திரமாயும் இருக்கக்கூடியதான அனுப்பிரபன்னாக, இந்த அல்பமாயும் அஸ்திரமாயும் இருக்கக்கூடியதான பலன்களின் மீது ஆசை உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். கதாகதம் லபந்தே, ஏதோ சென்றது போனது அப்படின்னு, கழிந்தது கழிந்தவாறு அப்படின்னு அர்த்தம். போனது போட்டோம் அப்படின்னு அல்பமா அஸ்திரமான்னு சொல்றோமோ இல்லையா, அதான் கதாகதம். அப்படிப்பட்டதான ஒரு பலனை விரும்புகிறார்கள், அடைகிறார்கள். அல்ப அஸ்திர சொர்க்காதின்னு அனுபூய புனப்புனக நிவர்த்தந்தே இத்தியர்த்தா. போனதும் வந்ததுமா இருக்கா, இங்கேருந்து போற சொர்க்கலோகத்துக்கு நன்னா அனுபவிக்கிற, திருப்பி பூலோகத்துக்கு வரா. கொஞ்சம் வாய்ஸ் விட்டு விட்டு வருது சுவாமி. அதே அதான் கொஞ்சம் வைஃபை சரியில்லை பாக்க, அங்கேயே மெயின்லயே ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. அல்பாஸ்திர சொர்க்காதின்னு அனுபூய புனக புனர்நிவர்த்தந்தே இத்தியர்த்தா. விட்டு விட்டு ரொம்ப விட்டு விட்டு வருது சுவாமி. கொஞ்சம் வைஃபை ப்ராப்ளமா இருக்கு. இந்த ஒரே ஒரு லைன் தான், அதை முடிச்சு விடுறேன். அது மெயின்லயே ப்ராப்ளம். கரெக்டா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கவர்மெண்ட் இருந்தா, ஒரு நாளைக்கு 4 hours 5 hours ஈபி கட் ஆறுது, எல்லா ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஏரியாலாம். அதனால கொஞ்சம் இந்த ஒரே ஒரு லைன் தான் முடிச்சிடுறேன். அல்பாஸ்திர சொர்க்காதியின் அனுபூய புனப்புனர் நிவர்த்தந்தே இத்தியர்த்தா, மீண்டும் மீண்டும் இந்த லோகத்திலே பிறக்கிறார்கள் அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். நம்ம கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி யமதே வெங்கட